வணக்கம். ஆங்கிலம் பேசும்போது எந்த டென்ஸை எங்கே எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த கஷ்டப்படாம, மனப்பாடம் பண்ணாம, அந்த மொழியை புரிஞ்சுக்கிறதன் மூலமா எப்படி நம்ம தமிழ் போல பேசலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பகுதி 1ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த 2 டென்ஸையும் ரொம்ப சரளமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது பேசுவீங்க. ரொம்ப வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லைடை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடாதீங்க. நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுருக்குறோமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தமிழ் போல் ஆங்கிலம் இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நம்ம மொழிக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னாலும், நம்ம பேசும்போது தமிழோட அந்த பாதிப்பு தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால் ஒரு வாட்டியும் நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே ஆங்கிலத்தில் பேசணுன்னா அதோட ஸ்டைலில் தான் பேசணும், அதோட வாக்கிய அமைப்பில் தான் பேசணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து ஒரு வாட்டியும் நம்மளுக்கு வரணும். தன்னாலே அப்புறம் அந்த செயல்பாட்டை அது செய்ய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நாம் வந்து இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுபடி தான் நம்ம பேசணுன்ற அந்த ஒரு சின்ன எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். இதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. தமிழ் மாதிரியே அப்படியே பேச நினைக்கிறதுங்கிறத விட்டுறணும். நான் படிக்கிறேன் இலக்கணத்தை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லை தமிழில், ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் படிக்கிறேன், ஐ ஸ்டடி. சரிங்களா? அது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது நடுவில் நான் என்ன படிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வரும். நான் இலக்கணம் படிக்கிறேன், நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆப்ஜெக்டை நடுவில் போட்டு சொல்லுவோம். அவங்க ஆப்ஜெக்டை பின்னாடி போடுவாங்க. ஐ ஸ்டடி கிராமர், நான் படிக்கிறேன் இலக்கணத்தை, நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தை, அப்படி போடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, அவங்களோட வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்கள போல் திங்க் பண்ண முடியும். ஒன்றும் செய்கிறவங்களும் செய்கிறது என்ன அப்படிங்கிறதும் பக்கத்தில் வரும். இப்படி தான் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி? ஐ ஸ்டடி, இங்கே பாருங்கள் தமிழில் நான் படிக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது, வி ஸ்டடி, நாங்கள் படிக்கிறோம். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நடுவில் ஒரு எதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ விஷயங்கள் மாறும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ ஸ்டடி, நீ படிக்கிறாய், நீங்கள் படிக்கிறீர்கள், 2 அர்த்தம் வரும். ஹீ ஸ்டடீஸ், அவன் படிக்கிறான். ஷீ ஸ்டடீஸ், அவள் படிக்கிறாள். இட் ஸ்டடீஸ், அது படிக்கிறது. தே ஸ்டடி, அவர்கள் படிக்கிறார்கள். சரிங்களா? ஆப்ஜெக்ட் சேர்க்கும்போது என்ன ஆகுது? இப்போ வந்து மாறிடும். இதை நம்ம கவனிக்கணும். இப்போ பார்க்கலாம். ஐ ஸ்டடி கிராமர், நான் இலக்கணம் படிக்கிறேன். தமிழில் பாருங்கள், நான் இலக்கணம் ஆப்ஜெக்ட் படிக்கிறேன் பின்னாடி வந்துருச்சு. ஆங்கிலத்தில் பாருங்கள், ஐ ஸ்டடி கிராமர். இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை. சரிங்களா? நீங்கள் அதையே தான் வந்து சும்மா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஐ ஸ்டடி கிராமர், வி ஸ்டடி கிராமர், யூ ஸ்டடி கிராமர், ஹீ ஸ்டடீஸ் கிராமர், ஷீ ஸ்டடீஸ் கிராமர், இட் ஸ்டடீஸ் கிராமர், தே ஸ்டடீஸ் கிராமர். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கருத்தை எண்ணத்தை சொல்லும்போது ஒன்று அதில் ஆக்ஷன் இருக்கும், இல்லைன்னா ஒரு நிலை இருக்கும் இல்லையா? ஒன்று வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கும், இல்லைன்னா நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ரெண்டுத்தில் என்ன ஒன்று இருக்கும். அது எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு மூலச்சொல்லிலேருந்து தான் வருது. ஸ்டடி அப்படின்னா படிப்பது இல்லையா? இந்த படிப்பது அப்படிங்கிறது நாம் ஒரு டென்ஸில் போடும்போது இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸும் இல்லையா? இந்த 2 டென்ஸில் நம்ம இந்த மூலச்சொல்லை போடுறோம் அப்படின்னா அது என்ன மாற்றம் அடையுதுன்னு பாருங்கள். படிப்பது அப்படிங்கிறது ஒரு டென்ஸில் போடும்போது படிக்கிறேன் அப்படின்னு மாறுது. இப்போது நான், ஐ, நான் அப்படிங்கிற செய்கிறவரும்
படிப்பது அப்படிங்கிற மூலச்சொல்லு இதோடு சேரும்போது இந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் அது வெளியில் ஏதாவது தெரியுதான்னு கேட்டால் தெரியல. தமிழில் படிக்கிறேன் அப்படின்னு நல்லாவே தெரியுது. வி அப்படிங்கிற செய்கிறவரோட படிப்பது அப்படிங்கிற இந்த வினைச்சொல் சேரும்போது நாங்கள் படிக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் வருது. தமிழில் படிக்கிறோம் அப்படின்னு தெளிவாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு எந்த குழப்பமுமே கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தில் நம்ம அங்கே எதுவுமே மாற்றம் இருக்காது. மூலச்சொல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லுவோம், இது மூலச்சொல் இல்லைங்க, இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது தனியாக இல்லை, செய்கிறவரோடு இருக்குது. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே இது ஒரு டென்ஸுக்குள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், யூ யூ ஸ்டடி. யூக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று நீங்கள், இன்னொன்று நீ. யூ ஸ்டடி அப்படின்னா நீங்கள் படிக்கிறீங்க, நீ படிக்கிற. சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீ இட்டுக்கு வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அப்போ அர்த்தம் எடுக்கலாம். அவன் படிக்கிறான். இங்கே அவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் படிக்கிறார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஷீ ஸ்டடீஸ். இங்கேயும் மாற்றம் தெரியுது. அவள் படிக்கிறாள். இட் ஸ்டடீஸ். அது படிக்கிறது. தே ஸ்டடி. அவர்கள் படிக்கிறார்கள். இந்த மாதிரி இது ஒரு மாறுது. சரிங்களா? அப்படிங்கிற விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள மாற்றங்களை பார்த்த மாதிரி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றங்கள் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாமா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஸ்டடி கிராமர் அப்படின்னு இருந்தது இல்லையா? இங்கே ஐ ஆம் ஸ்டடியிங் கிராமர் அப்படின்னு இருக்குது. இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வேர்புக்கும் நடுவில் ஆம் அப்படிங்கிற டென்சிங் வேர்ப் சேர்த்துருக்காங்க. ஸ்டடியோட ஐஎன்ஜி சேர்த்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐஎன்ஜினா கொண்டு, ஆம்னா இருக்கிறேன். இப்போது இது இல்லாமல் ஐ ஸ்டடியிங் அப்படின்னு போடலாமா அப்படின்னா போட முடியாது. ஏன்னா தமிழில் பாருங்கள், நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் இப்போ பண்ணுற வேலையை நான் சொல்லுவேன் இல்லையா? இந்த இருக்கிறேன் இல்லாமல் நான் படித்துக்கொண்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன்ல. படித்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இதையும் லிங்க் பண்ணுது. தமிழில் இருக்கிற போல தான் அங்கேயும் இருக்குது லிங்க் பண்ணுற வேர்ப். ஆனால் நம்ம லாஸ்ட்டில் போடுவோம். அவங்க இந்த செய்கிறவருக்கும் அந்த வினைச்சொல்லுக்கும் நடுவில் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஒரு வாக்கிய அமைப்பு கண்டினியூஸ் ஃபார்முக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆம் இல்லாமலோ ஐஎன்ஜி இல்லாமலோ நம்ம சொன்னால் அது கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லை. மற்ற ப்ரோனவுனோடு இது எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஆம் ஸ்டடியிங் கிராமர். நான் இலக்கணத்தை படித்து கொண்டு இருக்கிறேன். சரிங்களா? கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆமுக்கு இருக்கிறேன் இருக்குது, ஸ்டடியிங்க்கு படித்து கொண்டு அப்படின்றது அப்படியே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஈஸி தான் இது. அடுத்தது பாருங்கள், வி ஆர் ஸ்டடியிங் கிராமர். வி நாங்கள், ஆர் ஸ்டடியிங் படித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இலக்கணத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். வி ஆர் ஸ்டடியிங் கிராமர். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ ஆர் ஸ்டடியிங் கிராமர். நீங்கள் இலக்கணத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள். நீ இலக்கணத்தை படித்து கொண்டிருக்கிறாய். 2 விதமாக வரும். யூக்கு நீ நீங்கள் ரெண்டும் சொல்கிறோம். அவன் இல்லை அவர் இலக்கணத்தை படித்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ஸ்டடியிங் கிராமர். இங்கே கவனிச்சிங்களா? ஹீ ஷீ இட்டுக்கு இஸ் வருது. ஷீ இஸ் ஸ்டடியிங் கிராமர். அவள் இலக்கணத்தை படித்து கொண்டிருக்கிறாள். இட் இஸ் ஸ்டடியிங் கிராமர். அது இலக்கணத்தை படித்து கொண்டு இருக்கிறது. தே ஆர் ஸ்டடியிங் கிராமர். அவர்கள் இலக்கணத்தை படித்து கொண்டு இருக்கிறார்கள். யூ, தே, வி இதுக்கெல்லாம் ஆர் வருது. ஐக்கு ஆம் வருது. ஹீ ஷீட்டுக்கு இஸ் வருது.
இந்த 3 துணை வினைச்சொல் வந்து மாறி மாறி ப்ரோனவுனுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு மாற்றம் அடையுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட வாக்கிய அமைப்பு. இந்த 2 விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிலம் பேசிடலாமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க இருக்கிறோம். வாங்க பகுதி 3க்கு போகலாம். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அப்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் நான் சாதம் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க, சரிங்களா? இதை ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஐ ஈட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, ஐ எம் ஈட்டிங் ரைஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? தமிழில் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டுருக்கு. அப்போ நான் வந்து ஐ ஆம் ஈட்டிங் ரைஸ் அப்படின்னு தான் போடணும் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு ஏன் இப்படி வரல, இதுக்கு ஏன் இப்படி வரல அப்படின்னு அந்த வழியில் போயிடுவீங்க. நம்ம முதல்ல பார்த்த விஷயமே என்ன அப்படின்னா தமிழ் போல் ஆங்கிலம் கிடையாது அப்படின்னு, சரிங்களா? சில இடங்களில் வரலாம், சில இடங்களில் வராது. அதனால் மொத்தமாக தமிழ் வேறு ஆங்கிலம் வேறு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துடுங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன் இல்லையா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அந்த கேள்வி பதில் எந்த காலத்தில் நடக்குது? ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா? அப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணணும், சரியா? இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்லணுன்னா நான் எந்த டென்ஸில் பேசணும் அப்படின்னு எடுக்கணும், சரிங்களா? அதுக்கு தான் அந்த டென்ஸோட யூசேஜ் அப்படின்னு ஒன்று படிப்போம் இல்லையா, அதோட உதவி இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஐ ஈட் ரைஸ் அப்படிங்கிறது டெய்லி அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் தினமும் சாதம் தான் சாப்பிட்றேன், அதுதான் என்னோடய வழக்கம் அப்படின்றது என்னை பற்றின ஒரு விஷயம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை தான் இந்த ஐ ஈட் ரைஸ்ன்னு கொடுக்கும். நான் இங்கே வாரம் வாரம் சாப்பிட்றேன், மாதம் மாதம் சாப்பிட்றேன், வருஷம் வருஷம் சாப்பிட்றேன், நீங்கள் எதை வேணால் இங்கே ஆட் பண்ணலாம். ஆனால் அர்த்தம் ரெகுலராக வழக்கமாக நான் சாப்பிட்றேங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான யூசேஜ். உங்களை பற்றின ஒரு விஷயத்த சொல்கிறது, ஜென்ரலாக உங்களை பற்றின ஒரு ட்ரூத்தோ இல்லாட்டி நீங்கள் ரெகுலராக பண்ணுற விஷயத்தையோ சொல்கிறது தான் அதோட முக்கியமான யூசேஜ். இப்போது நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றதுக்கு இது பொருத்தமாக இருக்குமா? இருக்காது, ஏன்னா அந்த யூசேஜ் இதுக்கு இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாப்பா சாப்பிட்டுட்ருக்கு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் சொல்லுவாள் ஐ எம் ஈட்டிங் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாள். இல்லாட்டி ஷார்ட் பண்ணி சொல்லணுன்னா ஈட்டிங் ரைஸ் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஐ எம் ஈட்டிங் ரைஸ், ஈட்டிங் ரைஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், சரிங்களா? ஐ ஆம் சொல்லாமலேயே நான் சாப்பிட்றேன் அப்படின்றது அங்கே சாதம் சாப்பிட்றேன் அப்படின்னு தமிழில் கூட சொல்லுவோம் பாருங்கள், அந்த அர்த்தம் இங்கே வந்துடும். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டென்ஸை நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, மற்ற டென்ஸ் எல்லாமே இதை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடுவோம், சரிங்களா? நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட யூசேஜும் அதை எப்படி நம்ம பேசணும், எப்படி வாக்கியத்தை அமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். அதையெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியாக புரிஞ்சிடும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மொத்தம் 4 யூசேஜ் இருக்குது. இந்த வாக்கியத்தை பாருங்கள். தற்போது நடந்து கொண்டிருக்கும் செயல், சிறிது காலமாக நடந்து கொண்டிருக்கும் செயல், இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இது ஒரு யூசேஜ், இது ஒரு யூசேஜ். இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான யூசேஜ் தான். இப்போது இந்த இதுவை பாருங்கள். ஒரு பையன் படிச்சிட்ருக்கான். ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க, டேய் என்ன பண்ணுற, வா வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பையன் சொல்கிறான், இப்போ நான் வர முடியாத மச்சி, நான் ஒரு புக்கு படிச்சிட்ருக்கேன் அப்படின்றான். இந்த இடத்துல நீங்கள் என்ன போடுவீங்க? ஐ ரீட் எ புக்குன்னு போடுவீங்களா, ஐ எம் ரீடிங் எ புக் ரைட் நவ் அப்படின்னு போடுவீங்களா? ஐ எம் ரீடிங் எ புக் ரைட் நவ் தான் சரியானது.
நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, இந்த லீவுக்கு புதுசாக எதனா பண்ணுறியா அப்படின்னு. அவர் ஆமாம், நான் இந்த வாரம் இந்த மொபைலெல்லாம் நோண்டுறதை குறைச்சிட்டு நான் ஒரு புக்கு படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கையில் இப்போ புக் இல்லை. சரிங்களா? அவர் கொஞ்ச காலமாக புக்கு படிக்கிற வேலையை பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் லீவ் கிடைக்குது. அந்த லீவில் ஒரு உபயோகமாக எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு புக் எடுத்து படிக்கிறாரு. அந்த படிக்கிறது ஒரு தொடர்ந்து ஒரு மாதமாக படிச்சிட்ருக்காரு. சரிங்களா? இல்லாட்டி ஒரு வாரமாக படிச்சிட்ருக்காரு. அப்படின்னா அந்த டைம்லையும் இந்த கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ எம் ரீடிங் அ புக் தீஸ் டேஸ். இப்போது இந்த பின்னாடி வந்து ஒரு வர விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து கொஞ்ச நாளாக அவர் படிக்கிறாரா இல்லாட்டி இப்போ படிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது தெரியுது அவர் கையில் புக் இல்லை. அதனால் ஐ எம் ரீடிங் எ புக் தீஸ் டேஸ் அப்படின்றது கொஞ்ச நாளாக அவர் புக் படிச்சுட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஆனால் இப்படி ஒரு உபயோகத்துக்கு நம்ம உபயோகிக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு உபயோகிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்லைடை பாருங்கள். அவன் படிச்சுட்ருக்கான், கையில் புக் இருக்குது, ரைட் நவ் அப்படின்னு இங்கே க்ளூவும் இருக்குது. சரிங்களா? இங்கே புக் இல்லை, ஆனாலும் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. தீஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? கொஞ்சம் நல்லா படிச்சுட்ருக்காங்க. இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட 3வது மற்றும் 4வது உபயோகம் என்னன்னு பார்க்கலாம். 3வது உபயோகம் திட்டமிட்ட எதிர்கால செயல். அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணிகிட்ருப்போம், அதுக்கு உண்டான வேலையையும் செஞ்சுருப்போம். ஆனால் அது இப்போ பண்ண மாட்டோம், இனிமேல் பண்ண இருக்கிறோம். எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் பண்ண இருக்கிறோம். சரிங்களா? நியர் ஃப்யூச்சர். அடுத்தது 4வது, ஒரு செயல் மீண்டும் மீண்டும் நடக்கும் பழக்கம், அது நம்மளுக்கு எரிச்சலை கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஒரு எமோஷன் ஆட் பண்ணி சொல்லும்போது, அது என்ன எமோஷன்னா எரிச்சல். எரிச்சலை ஆட் பண்ணி சொல்லும்போது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அதுதான் 4வது உபயோகம். இதையெல்லாம் நம்ம இப்போது ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். இந்த வாக்கியத்தை பாருங்கள். அவன் அடுத்த மாதம் தனது புதிய வேலையை தொடங்குகிறான். இது வந்து இப்போ நடக்கிற விஷயம் இல்லை, இனிமேல் நடக்கிறதுக்கு. எப்போது? அடுத்த மாதம். பிளான் பண்ணப்பட்ட, திட்டமிட்ட, ஏற்பாடு செய்யப்பட்ட, எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிற செயல்களை நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அப்படிங்கிறது தான் உபயோகம். 3rd யூசேஜ். அடுத்த மாதம் நான் வேலைக்கு போவேன், இல்லை வேண்டான்னு நினச்சா போக மாட்டேன். முடிவு வந்து நான் மாற்றி செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஆனால் வேலை கொடுக்காதுங்கிறது வந்து அஃபிஷியல். சரிங்களா? அந்த அந்த முடிவை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை நம்ம சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி வருதுன்னு பாருங்கள். He is starting his new job next month. இங்கே இஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், உபயோகம் 3rd யூசேஜ். இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4வது உபயோகம். என்னோட சகோதரன் எப்போதும் எங்கள் அயலவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, அவரோட வழக்கமே அதுதான். அவருக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல, ஆனால் அவர் மட்டும் ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்த போகிறதும் இல்லை. நல்ல விஷயந்தான் அவரை ஹெல்ப் பண்ணுறது, ஆனால் அது உங்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குது. இப்போதாலும் ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சல் உணர்வோடு நீங்கள் வந்து சொல்லும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அதுதான் 4வது உபயோகம். My brother is always helping our neighbors. என் சகோதரன் எப்போதும் எங்கள் அயலவருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நான் எரிச்சலோடு சொல்கிறேன். சரிங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடு இந்த 4 உபயோகமும்
இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாமா? வாங்க பகுதி 4க்கு போகலாம். இந்த பகுதியில் நீங்கள் டென்ஸோட உபயோகத்தை தான் புரிஞ்சுக்க போகிறீங்க. டென்ஸோட உபயோகத்தை நீங்கள் புரிஞ்சால் தான் எந்த டென்ஸ் எடுக்கணும்னு தெரியும். டென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வாக்கியத்தை அமைச்சிருவீங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையையும் வாக்கியத்தையும் சொல்கிறேன். அது என்ன உபயோகம், என்ன டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். வாக்கிய அமைப்பு தன்னாலே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் படம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ இது என்ன டென்ஸ், என்ன உபயோகம்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். காமெண்ட்ஸில் போடுங்க. குட். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நடந்துகிட்ருக்க விஷயந்தான் அதோட உபயோகம். சரிங்களா? நாங்கள் படம் பார்த்துட்ருக்கோம். we are watching a movie. சரிங்களா? இருக்கிற டென்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று ப்ரெசண்ட், ஒன்று பாஸ்ட், ஒன்று ஃப்யூச்சர். 3 டென்ஸ் தான். சரிங்களா? இதில் நாம் படிக்கிறது ப்ரெசண்ட். இப்போ நான் கேள்வி கேட்குறது ஃபுல்லாகவே ப்ரெசண்ட்லேருந்து தான் கேட்பேன். ஆனால் நீங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இல்லை கண்டினியூஸாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அதோட சூழ்நிலையை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மொத்தம் இருக்கிறது 3 காலமாக இருந்தாலும் அந்த 3 காலத்தில் உபயோகத்தை வச்சு ஒரு சில வித்தியாசமான ஒரு இடங்களை பிடிக்குது இல்லையா? அதனால தான் உபயோகம் ரொம்ப முக்கியம். நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்னா நான் வழக்கமாக பண்ணுவேனா, அதை நீங்கள் கவனித்து சிம்பிள் ப்ரெசண்ட்டாக கண்டினியூஸாக அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்புறமும் அந்த வாக்கியமைப்பு ஈஸி தான். நெக்ஸ்ட்டு போகலாமா? இந்த வாரம் நான் என் மாமா கூட தங்கியிருக்கேன். இதோட சூழ்நிலை என்ன அப்படின்னா, நான் ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன். அங்கே என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் என் மாமா கூட தங்கியிருக்கேன், நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் சூழ்நிலை. இப்போ நான் மாமா கூட இல்லை, ஒரு பார்ட்டியில் இருக்கேன். ஆனால் நான் மாமா கூட தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இது என்ன உபயோகம், என்ன டென்ஸ்? வெரி குட். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட 2வது உபயோகம். தற்காலிகமாக நம்ம செய்கிற செயலை இந்த டென்ஸில் சொல்லலாம். ஐ எம் ஸ்டேயிங் வித் மை அங்கிள் திஸ் வீக். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? அவள் அடுத்த திங்கட்கிழமை டெல்லிக்கு விமானத்தில் செல்கிறாள். டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மண்டே டெல்லிக்கு விமானத்தில் போகிறாங்க. சரிங்களா? இது என்ன உபயோகம், என்ன டென்ஸ்? வெரி குட். ஷீ இஸ் ஃப்ளையிங் டு டெல்லி நெக்ஸ்ட் மண்டே. அவள் அடுத்த திங்கட்கிழமை டெல்லிக்கு விமானத்தில் செல்கிறாள். இங்கே பாருங்கள், அவள் விமானத்தில் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறாள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இதோட உபயோகம் என்னென்னா, நான் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பர்சனல் ப்ரோக்ராமை நம்ம வேணும்னா போகலாம், இல்லைன்னா வேணான்னா கேன்சல் பண்ணலான்ற அந்த வாய்ப்பு இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உபயோகம், 3rd யூசேஜ். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் எப்போதும் தனது சாவிகளை மறந்துடுறான். இதோட சூழ்நிலை என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மாடியில் இருக்கீங்க, அவன் வந்து சாவியை விட்டுட்டு இறங்கி போய்ட்றான். ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், நீங்கள் சாவியை கொடுப்பீங்க. இது வந்து வழக்கமாக நடக்குது. இப்போ நீங்கள் இதை வேற ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க. சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு எமோஷனோட சேர்த்து சொல்கிறீங்க. அது என்ன எமோஷன் அப்படின்னா, எரிச்சல். இந்த ஒரு பழக்கத்தை உங்களுக்கு எரிச்சல் கொடுக்குது, அதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அப்போது இது என்ன உபயோகம், என்ன டென்ஸ்? வெரி குட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட 4வது உபயோகம் இதுதான். இந்த மாதிரி தருணத்தில்
இந்த டென்ஸை உபயோகிக்கலாம். He is always forgetting his keys. அவன் எப்பயுமே அவன் சாவியில் மறந்து விட்டுட்டு போயிடுறான். நம்மளோட அடுத்த வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ரெண்டையுமே சேர்த்து பயிற்சி பண்ண இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.